Hi brothers and sisters, welcome to this new video. First, இப்போ ஒரு இதை காமிக்கிறேன், நீங்க பாருங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. இப்ப டைம் வந்து 5:25. நான் வந்து ஒரு 4:10 கேட்டுட்டே இருக்கிறேன். இன்னும் பேசிட்டே இருக்காரு. 1.25 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறாரு. கென்னஸ்ட் சொல்றாங்க, அது பேரு இஸ்ரேல்ல. சொந்த கதை, சோக கதை, அவர் மருமான புகழ்றது, மகளை புகழ்றது, பிபியை புகழ்றது, அந்த அவையில உள்ள எல்லாரை பத்தியும் பேசி இது பண்ணி, அப்புறமா பாலஸ்தீன பீப்புள், இஸ்ரேலு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு. 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்காரு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து 20 பேரை விட்டுட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 1700 பேரை விடுத்திருக்காங்க. இதை நம்ம கடைசி அந்த நியூஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கும் வந்துருவோம். கடைசி 8 ட்ரேடிங் செஷனா மேல போய்கிட்டே இருந்தது. 1-2 நாட்கள் கீழே டவுன் வந்தது. இன்னைக்கு கேப் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன நடந்துங்கிறது நம்ம வரிசையா பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு வாலட்டைல் அதிகம் வந்து எல்லாமே பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து டவுனா ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு ஆதரவளிக்க எல்லாருக்கும் நன்றி. சரி, ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். ஃப்ரைடே க்ளோஸ் 25,285. இன்றைய ஓப்பன் 25,177, 110 பாயிண்ட்ஸ் டவுனு. 9:30 மணிக்கு 25,152 ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதுல இருந்து 80 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. 25,161, 11:25க்கு. அப்புறமா அங்கிருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப்பு. 2:25க்கு 25,267 ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பு. அதாவது அப்பு டவுனு அப்பு 3-வே மூவ் இன்னைக்கு இருந்தது. கடைசியா 25 இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 25,227. ஓப்பன் கேண்டலுக்கு மாத்திடுறேன். இந்த கேண்டல் தான் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். கடைசியா நிப்டி திரும்பி விட்டதாங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். சரியா, இந்த கேண்டில் கிரீன் கேண்டில் தான். ஆனா கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் கேண்டிலா இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் 25,177, ஹை 25,267, லோ 25,152, க்ளோஸ் 25,227. சப்போர்ட் அகைன் 25,000, ரெசிஸ்டன்ஸ் 25,300. இன்னைக்கு டாப் கெய்னர் அதானி என்டர்பிரைசஸ் வந்து அதானி போர்ட்ஸ் 2% அப்பு, பஜாஜ் ஆட்டோ 1.5% அப்பு, அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.25% அப்பு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1% அப்பு. டாப் லூசர் டாடா மோட்டார் 2% டவுனு, விப்ரோ 1% டவுனு, இந்துஸ்தான் யூனிலிவர் 1% டவுனு, இன்ஃபோசிஸ் 1% டவுனு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை பேங்க் நிப்டிக்கு மாத்திர இந்த கேண்டில் தான். அதுவும் கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. அதாவது நேற்று வந்து ஃப்ரைடேவுடைய க்ளோஸ் 56,760, இன்றைய க்ளோஸ் ஃப்ரைடேவுடைய ஹை வந்து 56,760, இன்றைய ஹை வந்து 56,770. ஒரு 10 பாயிண்ட் மட்டும் மேல டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மூவ்மெண்ட் 56,327 டு 56,770, 430 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 6, சப்போர்ட் 56,500, ரெசிஸ்டன்ஸ் 57,000. ரைட்டா, கோல்டுக்கு வந்துடலாம். கோல்டு வந்து வானமே எல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி செகண்ட் பை செகண்ட் லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டே போகுது. இப்போதைக்கு 4,085 தான் லைஃப் டைம் ஹை. இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 11,580. அதே மாதிரி வெள்ளி வந்து 197 ரூபாய். யுஎஸ் ஆயில் இன்னைக்கு 3% அப்பாயி $60 இருக்கு. சில்வர் அதை தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கு. புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு. 51,789 தான் புதிய லைஃப் டைம் ஹை. பிட்காயின் அதே மாதிரி தான். 1,10,000 வரைக்கும் வந்த பிட்காயின் இப்போ 1,14,000 போயிருக்கு. ஏற்கனவே 1,26,272 தான் லைஃப் டைம் ஹை. ரைட்டா, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ட்ரம்ப் வந்து சைனா மேல 100% டாரிஃப் சொன்னதுல இருந்து இறங்கி இருந்துச்சு. டோ ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா 3/4% அப்பு. அதுக்கப்புறமா அதை ஃப்ரீ பண்ணாரு அவருடைய ஸ்பீச்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்தது. இப்ப S&P 500 2.25% டவுனு, நாஸ்டாக் 3% டவுனு, இங்கிலாந்து FTSE பிளாட், CAC இட்டாலி பிளாட், DX ஜெர்மனி 0.5% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1% டவுனு, ஹாங்காங் ஹாங்செங் 1% டவுனு, தைவான் வெயிட்டட் 1% டவுனு, கொரியா கோஸ்பி 3/4% டவுனு, ஜாக்கர்தா இந்தோனேசியா 0.5% டவுனு, சங்கை சைனா 0.5% டவுனு. இன்னைக்கு கனடா ஜப்பானுடைய ஹாலிடே. இந்தியாவுடைய சிபிஐ டேட்டா வந்திருக்கு. அது 1.54%, எக்ஸ்பெக்டட் வந்து 1.7, முன்னாடி வந்து 2.07%. ஆப்ஷன் செயின் பார்த்துலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் சரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 24,700 to 25,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு
25,200 to 26,000 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. TCR ரேஷியோ பாத்தீங்கன்னா 26,52,600 டிவைடட் பை 25,94,306 1.02 நியூட்ரலா இருக்கு TCR ரேஷியோ. ரைட்டா? FIDA ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை கடைசி 4 ட்ரேடிங் செஷன் அவங்க அதிகமா விற்கல, அதே மாதிரி அதிகமாவும் வாங்கல. வெறும் 459 கோடி லாஸ்ட் வாங்கியிருக்காங்க ஃப்ரைடே. அதுக்கு முன்னாடி 1308 கோடி, அதுக்கு முன்னாடி 81 கோடி, அதுக்கு முன்னாடி 1440 கோடி. அவங்க அதிகமா விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லைன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். சரியா? சரி, அடுத்தது சில நியூஸ் பார்த்துலாம். அப்புறம் வேர்ல்ட் நீட்ஸ் மோர் ட்ரம்ப்ஸ் சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கு, NDTVல வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் ஸ்பீச் வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசிட்டு இருக்கான்னு சொன்னேன். இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நாளைக்கு கூட அதோடைய சாராம்சத்தை நான் சொல்றேன். 20 பேரை ஃப்ரீ பண்ணிட்டதா CNN வந்திருக்கு. அதே மாதிரி டொமாஹோக் மிசைல வந்து யுக்ரைனுக்கு வழங்கலாம்ங்கிற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது NDTVல வந்திருக்கு. ஏதாவது ரஷ்யாவை லாங்ல அடிக்கிற மாதிரி விஷயம். ரைட்டா? அது மாதிரி இந்தியா ஸ்டூடெண்ட் வந்து ரஷ்யா உக்ரைன் கேப்சர் பண்ணிருக்காங்க. ரஷ்யாக்காக போர் புரிந்த ஒரு ஸ்டூடெண்ட. இது பிபிசில வந்திருக்கு. இது ஒரு வருத்தப்படுற செய்தி. ஏன்னா படிக்க போனவங்க அங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனா அக்யூசஸ் US ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் ஓவர் தாரிஃப் த்ரெட்னு சொல்லி பிபிசில வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் சீஸ் ஃபயர் வந்து நெட்டன்யாஹூ சேஸ் ஹி இஸ் கமிட்டட் டு திஸ் பீஸ்னு சொல்லியிருக்காரு. ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் லா மேக்கர் வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுட்டு ரெகக்னைஸ் பாலஸ்தீன் சொல்லிட்டு போஸ்டர் வச்சுட்டு ட்ரம்ப் பேசும்போது அவரு டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. அப்ப வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிருக்கிறதாக இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஹமாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரையும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்கும்போது சொல்லி இந்தியா டுடேல வந்திருக்கு. சரி, நம்ம இப்ப டெக்னிக்கலா பார்த்துடலாம். நிப்டி திரும்பி விட்டதா அப்படிங்கிறதுக்கு நம்ம டெக்னிக்கலா நம்ம பல இதுக்கு பார்க்க. அதுக்கு முன்னாடி சில இண்டஸ்ட்ரீஸ் எது அதிகமாக இருக்குன்னா, இன்னைக்கு விக்ஸ் வந்து 9% அப்பா இருக்குங்க. விக்ஸ் வந்து இன்னைக்கு 9% அப்பாயி 11 பாயிண்ட் வந்திருக்கு. சோ ஃபியர் அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட் ஆஃப் சாரி ஃபியரோ பேராசையோ பயமும் அதிகமா இருக்கு. மொத்தத்துல மார்க்கெட் கீழ் சைடும் போலாம் மேல் சைடும் போலாம். மொத்தத்துல விக்ஸ் கூடி இருக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து மார்க்கெட் திரும்பலாம்ங்கிறதுக்கு காரணங்கள் நம்ம வந்து திரும்பலாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம இது பாருங்க. ஏற்கனவே மார்க் பண்ணாத லைஃப் டைம் ஹைல இந்த இடத்துல ரெட் கேண்டில் போட்டு திரும்பிச்சு. செகண்ட் இது இந்த இடத்துல திரும்பிச்சு. தேர்டு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹைய உடைக்கல. இப்போதைக்கு இதோடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ஹைய உடைக்காத வரை மார்க்கெட் மேல போகும்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த ஸ்விங்குடைய ஹை என்ன 25,330 உடைச்சிட்டு மேல போகாத வரை மார்க்கெட் மேல போகும்னு சொல்ல முடியாது. கீழே தள்ளப்படலாம். உடைச்சிட்டு மேல போனா மேல போகும். அதுக்கு அடுத்தது அடுத்த தடக்கல் வந்து 25,448 25,330 அப்புறம் 25,448. அதுக்கு அடுத்தது வந்து 25,669. அதுதான் அடுத்த ஸ்விங் ஹை. 3 தடைக்களையும் தாண்ட வேண்டி இருக்கிறது. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.